சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உறுதியா இருக்கேன், என் அம்மா நல்லவங்கன்னு இந்த உலகத்துக்கு நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். சபாஸ் அருவி, சபாஸ் சபாஸ். டேய் நாராயணமூர்த்தி, ஹே அருவி, ஓ முயற்சி இருக்கே அது ரொம்ப பெரிய முயற்சிமா. ஓ லட்சியம் சாதாரண லட்சியம் இல்ல. இந்த நாராயணமூர்த்திய ஜெயிலுக்கு அனுப்புறதுல அவ்வளவு வெறி உனக்கு. உன்னை நான் பாராட்டுறேம்மா. உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். சும்மா நிறுத்துடா. இப்ப எதுக்காகடா ஏன் வீடு தேடி வந்திருக்க? வெளியில போடா. ஏய் என்னடா, நான் தான் ஏற்கனவே உன் பொண்ணையும் உன் தங்கச்சியும் வான் பண்ணல. ஒழுங்கு மரியாதை இருக்க வேண்டியதானே? எதுக்காகடா இவங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடிக்கிறாளுங்க? கடைசியில எப்படி அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு பார்த்தேல. புகழ் முன்னால நான் தான் கொலைகாரன்னு ஈஸ்வர் உண்மையை சொல்லிடுவான்னு அருவி துடியா துடிச்சா. அது நடந்ததா? எப்படி ஈஸ்வர உங்க வீட்டுக்குள்ள போட்டு அருவி அரெஸ்ட் பண்ண வச்சான்னு பாத்தியா? ஈஸ்வர கடத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு அருவிய நிரந்தரமா இப்ப ஜெயில வைக்க போறாங்க. நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவளால வெளியே வரவே முடியாது. ஏன்னா போலீஸ் நேரடியா ஈஸ்வர உங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் மீட்டிருக்காங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த வீரா உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டான். மனுஷனாடா நீலா? தம்பியோட புள்ளைய அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்க. கடைசியில் ஈஸ்வர் மாமாவை கொண்டு வந்து எங்க வீட்லயே மறைச்சு வச்சு எங்கேயும் மாட்டி விட பார்த்த. பிறக்கும் போதே நீலா கிரிமினலா பிறந்திருக்கடா. அதனாலதான் உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது. ஆனா என் அம்மா அப்படிலாம் இல்ல. ரொம்ப நேர்மையானவங்க. ரொம்ப நாணயமா என் அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்க கனவை அநியாயமா கலைச்சிட்டியேடா. என் அப்பாவை கொலை பண்ணி அவங்கள பழி வாங்கிட்டல. அன்னைக்கு அவங்களுக்கு பண்ண அந்த துரோகம் பத்தாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. நீ ஜெயிச்சுட்டேங்கிற திமிர்ல ஆடாத, சரியா? என்னைக்குமே நான் உன்னை விடவே மாட்டேன். நீ தான் குற்றவாளின்னு நிரூபிச்சு என் அம்மா நல்லவங்க நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன். உங்க அம்மா என்ன பெரிய யோக்கியமா? இவ சண்முகத்தோட வசதிக்காக அந்த காலத்திலேயே அவனை காதலிச்சிருக்கா. ஏதோ என்னோட கெட்ட நேரம் உங்க அம்மாவை கொலை பண்ண போய் அந்த சண்முகம் செத்து போயிட்டான். உங்க அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் உங்க அம்மா பத்தி முழுசா தெரியும். அன்னைக்கு சண்முகத்தை நம்ப வச்சு அவனை வலையில விழ வச்சு ஏமாத்தினவ இவ. சண்முகம் ஆனா அதே செத்து போனா. அது மட்டுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த சைலஜா இருக்கால, இவளை அனுப்பிச்சு ஈஸ்வர வலையில விழ வச்சா. அவனை சரஸ்வதி குடும்பத்துல இருந்து பிரிச்சு எவ்வளவு பெரிய கலகத்தை உண்டு பண்ண உனக்கு தெரியாதா என்ன? இவ ஒரு சரியான ஃப்ராடு. கடைசியில இவளே மிரட்டி அவனை பணைய வச்சு சரஸ்வதி கிட்ட இருந்து வீட்டையும் கடையும் எழுதி வாங்கினவ. என் தம்பி சொத்த நயவஞ்சகமா அனுபவிச்ச அவ நல்லவளா சொல்லு? இவ ஒரு கேவலமானவடி. யார பத்தி என்னடா சொல்ற? உனக்கு இந்த இடத்துல கொண்டு புதைச்சிருவேன்டா. ஏய் உலகாரம் பாவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் தங்கச்சியை பத்தி கேவலமா பேசுவேன்? உன்னெல்லாம் உயிரோட விடவே கூடாதுடா. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன்டா. என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. துப்பாக்கியை கீழே போடுங்க, சொன்னா கேளுங்க. இல்ல அருவி, இவனை எல்லாம் இதுக்கு மேல விட்டு வைக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இவ அந்த எல்லையே மீறிட்டான். இவ சாகணும் அருவி. நகரு, நீ தள்ள அருவி. இவனை நான் கொல்லாம விடவே மாட்டேன். அம்மா! அருவி, நீ எதுக்கு தடுக்கிற? அவள சாக வேண்டியவதான். தள்ளி போ அருவி. அருவி, தள்ளி போ ஃபர்ஸ்ட். விடு சைலஜா. சும்மா இரு. உனக்கு எதுவும் தெரியாது.
இவனை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? என் அம்மாக்கு இருக்கிற கெட்ட பேர் சரியாகாது. என் அம்மாக்கு இன்னும் புதுசா ஒரு கெட்ட பேர் தான் வரும். நான் உங்க தப்பு செய்யல நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன். அது எல்லாமே கெட்டு போயிடும். தோ, இவன் உத்தமங்கிற பேரோடயே செத்து போயிடுவான். ஆனா இவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா? ஆ? பரவாயில்ல அருவி, நான் ஏற்கனவே கொலைகாரிங்கிற படத்தோட ஜெயிலுக்கு போனவதானே. இவனை கொன்னுட்டு கொலைகாரியாவே இருந்துட்டு போறேன். இதோ என் புருஷனை கொண்ட துரோகியை முடிச்சிட்டு நான் நிரந்தரமாவே உள்ள போயிடுறேன். என்னமா பேசுறீங்க?